ஏன்க்கா குர்பானி இறைச்சியை நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது தானே? யார் சொன்னாங்க கொடுக்கக்கூடாதுன்னு? அப்போ கொடுக்கலாமா? நான் படித்த வரைக்கும் எந்த ஒரு ஹதீஸ்லையுமே கொடுக்கலாம் அப்படின்னு இல்லையே. கொடுக்கக்கூடாதுன்னு மட்டும் எந்த ஹதீஸில் இருக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, குர்பானி இறைச்சியை நீங்களும் உண்ணுங்கள், சேமித்து வையுங்கள், தான தர்மம் செய்யுங்கள் அப்படின்னு. அதே மாதிரி அல்லாஹுமே குரானில் சொல்லியிருக்கிறான், அவற்றிலிருந்து சாப்பிடுங்கள், இன்னும் யாசிப்பவர்களுக்கும் தேடி வருபவர்களுக்கும் உணவளியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்போ 2 பேருமே தான தர்மம் செய்யுங்கள், ஏழைகளுக்கு கொடுங்கள்னு தான் சொல்லியிருக்கிறாங்க பொதுவாக. அதனால நம்ம நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே தரலாம். ஆனால் முதல்ல முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களுக்கு குர்பானி இறைச்சியை தரணும். ஏன்னா நம்ம குர்பானி இறைச்சியை 3 பங்காக பிரிப்போம். முதல் பங்கு நமக்கு, 2வது பங்கு ஏழைங்களுக்கு, 3வது பங்கு முஸ்லீம்களுக்கு. அப்போ ஏழைங்களுக்கு கொடுக்குறப்போ அவங்க ஏற்கனவே கஷ்டத்தில் இருப்பாங்க. ஈதன்னைக்கும் அவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்றதுனால முதல்ல அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து முஸ்லீம்களுக்கு குர்பானி இறைச்சியை தந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம போய் நான் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே தரலாம். ஆனால் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னா எதுவுமே கிடையாது.